ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு விஷ் யூ எ ஹாப்பி பொங்கல். எல்லா பொங்கல் அன்றைக்குமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு நாங்கள் பொங்கல், சாம்பார், சட்னி, வடை இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நைட்டே உளுந்து வடை செய்கிறதுக்காக உளுந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி ஒரு 3 கிளாஸ், அதுக்கப்புறம் சிறுபருப்பு இருக்குல்லையே அதுவுமே போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சீரகம் தண்ணி சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரத்தோன்னு. அண்ட் சைட்லேயே சாம்பார் செய்யறதுக்காக தோரம் பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், சீரகம் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் சைட்லேயே அம்மா பையனை சாம்பாரில் போகிறதுக்காக கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் குக்கர்ல 5 விசில் வந்தோடனே பருப்பு நல்லா குக் ஆயிருக்கும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வதக்கிறதுக்காக ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமா, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், தக்காளி இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணோம் இல்லையா அதுவுமே சேர்த்துடலாம். தென் மசாலாக்கு தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அண்ட் குக்கர்ல பருப்பு குக் பண்ணோம் இல்லையா அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிட்டு இந்த மசாலால சேர்த்ததுக்கு அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்தேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுல சேர்த்துட்டேன். ஃபைனலா சாம்பார் பவுடர், உப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்